புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விரும்பாதவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறு போக்குவரத்து அமைச்சரும் டிஏபி பொதுச் செயலாளருமான அந்தோனி லோக் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் டிஏபி முன்னெடுத்த நிதி வசூலிப்பு திட்டத்தை கேவலப்படுத்தும் தரப்பினர்களுக்கு எதிராக அந்தோனி லோக் இவ்வாறு கருத்துரைத்தார். தீ விபத்து ஏற்பட்ட நாள் முதல் டிஏபி கட்சியினர் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்தெந்த வகைகளில் உதவ முடியும் என்பதை ஆராய்ந்து உதவி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் எந்த உதவியும் செய்யாதவர்கள் வெறும் வாய்ச்சவடால் வழி தங்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டு இருப்பதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், அரசியல் வெறுப்புகளுக்காக டிஏபி கட்சியின் முன்னெடுப்புகளை கொச்சைப்படுத்துவதாகவும் அந்தோனிலோ கூறினார். இது போன்றவர்களின் வாய்கள் மூடப்பட்டால் விரைந்து உதவிகளை செயல்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்புக்கு பொறுப்பேற்று ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டதஸ்ரீ அமருதீன் ஷாரி விடுமுறையில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய பாஸ் கட்சியின் தகவல் தொடர்புத்துறை தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி இப்போது ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் விடுமுறையில் சென்றால் போதாது என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெடிப்புச் சம்பவத்தை விசாரிக்க தனி படை ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் விசாரணையை மேற்கொண்டாலும் அரசு துறையின் மீது எந்த தனி படையும் விசாரணை நடத்தாது என்றும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். இந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் மாநில அரசின் அலட்சியமான போக்கு மட்டுமே காரணம் என்பதால் விசாரணை குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என்றும், விசாரணைகள் மந்திரி பெசாரிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்றும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். முன்னதாக தாம் அமீருddin ஷாரி விடுமுறையில் செல்ல வேண்டும் என தெரிவித்தது தவறு என்றும், அதற்காக தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார். ஏனெனில் உண்மையில் அமீருddin ஷாரி மந்திரி பெசாராக இருக்க தகுதியற்றவர் என்பதால் பதவி விலக வேண்டும் என்று அவர் கடுமையாக சாடினார். மலாய்க்காரர்களுக்கான பூமிபுத்ரா நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் இன்று குற்றம் சாட்டினார். மேம்பாட்டுக்காக அரசாங்கம் கையகப்படுத்தும் நிலங்களில் பெரும்பான்மையானவை மலாய் ரிசர்வ் நிலங்கள் என டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் இன்று தெரிவித்தார். மலேசியாவிலேயே மலாய்க்காரர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என அவர் கூறினார். குறிப்பாக தலைநகரில் உள்ள கம்போங் சுங்கை பாரு நிலங்களை மேம்பாட்டுக்காக அங்கிருக்கும் குடியிருப்பாளர்களை வெளியேற்றும் முயற்சியை அரசாங்கம் தொடங்கி இருப்பதாகவும், கம்போங் சுங்கை பாரு நிலம் கடந்த 1960ஆம் ஆண்டு மலாய் ரிசர்வ் நிலமாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். கம்போங் சுங்கை பாரு பகுதியில் 90 விழுக்காடு மலாய்க்காரர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களை வெளியேற்ற அரசாங்கத்தின் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும், மாற்று நிலங்களை அரசாங்கம் வழங்குவதாகவும் தெரிவிப்பது மலாய் ரிசர்வ் நிலங்களை அபகரிக்கும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது என்று டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் குறிப்பிட்டார். மக்கள் நீதி கட்சியான PKR கட்சியின் கிளை தலைவர்களுக்காக தேர்தல் நாளை ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக நடத்தப்படும் என்று PKR கட்சியின் தேர்தல் குழு தலைவரும் அமைச்சருமான டதஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 222 கிளைகளில் மொத்தம் 2,96,403 உறுப்பினர்கள் வாக்களிக்கவிருப்பதாகவும், 16,878 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். 222 கிளைகளில் 31 கிளைகளில் போட்டியின்றி தலைவர்களும் செயல் அவையினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதையும் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா உறுதிப்படுத்தினார். கட்சி தேர்தலில் வாக்களிக்கும் முறைமை எளிதாக்கும் எண்ணத்தில் ADIL எனும் இயங்கலை மூலமாகவும் வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். பதிவு செய்த உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயங்கலை வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கோடை கால கொண்டாட்டங்களில் ஒன்றான சொங்க்ரான் கொண்டாட்டத்தை மலேசியாவில் தடை செய்ய வேண்டும் என்று பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சொங்க்ரான் கொண்டாட்டம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கொண்டாட்டம் என்பதால் பினாங்கில் நடத்தப்படவிருக்கும் சொங்க்ரான் கலை நிகழ்ச்சியை தடை செய்யும்படி பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் முகமது ஃபவாஸ் முகமது ஜான் இன்று வலியுறுத்தியுள்ளார்.
வரும் 12, 13 ஆகிய தேதிகளில் ஃபெரிங்கி ஹாட் பீச் கிளப் எனும் நிறுவனம் சோனிக் ஸ்பிளாஷ் சொங்ரான் மியூசிக் பீச் பார்ட்டி எனும் பெயரில் சொங்ரான் கலை நிகழ்ச்சியை பினாங்கில் நடத்துவதாக வெளிவந்த அறிக்கையை சுட்டிக்காட்டிய முகமது ஃபவாஸ் முகமது ஜான் அரைகுறை ஆடைகளுடன் பொதுவில் சுற்றி திரிவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். உடனடியாக மலேசியாவில் சொங்ரான் கொண்டாட்டத்தை மையமாக கொண்டு நடத்தப்படவிருக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளை அடையாளம் கண்டு அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று முகமது ஃபவாஸ் முகமது ஜான் தெரிவித்தார். சொங்ரான் கொண்டாட்டத்தில் பங்கேற்கும்படி ஒற்றுமைத்துறை அமைச்சர் டதஸ்ரீ ஆரோன் அகோ டகாங் அழைப்பு விடுத்துள்ளார். கோடை காலத்தின் சூழ்நிலையை உணர்ந்து ஷியாம் இன மக்களால் கொண்டாடப்படும் இந்த சொங்ரான் கொண்டாட்டத்தை ஒற்றுமை அமைச்சு வரும் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு உலு பேராக்கில் உள்ள கம்போங் தாசே சொங்ரான் பொது மண்டபத்தில் நடத்துவதாகவும் பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து சிறப்பிக்கும்படியும் அழைப்பு விடுத்துள்ளார். பல்லின மக்களின் கொண்டாட்டத்தை உணரவும் மதிக்கவும் இம்மாதிரியான கொண்டாட்டத்தில் பங்கேற்கும்படியும் டத்துஸ்ரீ ஆரோன் அகோ டகாங் தெரிவித்தார். சொங்ரான் என்பது தாய்லாந்து, லாவோஸ், கம்போஜா, மியான்மர், இலங்கை ஆகிய நாடுகளில் கோடைக்கால கொண்டாட்டமாகவும் கடந்த 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு முக்கிய பண்டிகைகளில் ஒன்றானது என்றும் ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பான யுனெஸ்கோ சொங்ரான் கொண்டாட்டத்தை பாரம்பரிய கொண்டாட்டமாகவும் அங்கீகரித்திருப்பதாகவும் டத்துஸ்ரீ ஆரோன் அகோ டகம் தெரிவித்தார். PKR தேர்தலில் மற்ற கட்சியினர் தலையிட வேண்டாம் என்று PKR கட்சியின் தகவல் தொடர்பு துணைத் தலைவரும் ரபாங் சட்டமன்ற உறுப்பினருமான சுவா வெய் கியாட் இன்று தெரிவித்தார். சலாயங் மாவட்ட மாயிகாவைச் சேர்ந்த சிவஞானம் நல்லதம்பி எனும் நபர் கடந்த அக்டோபர் மாதம் PKR கட்சியில் உறுப்பினராக இணைந்துள்ளதாகவும் கட்சி உறுப்பினர் பட்டியலிலும் அவர் பெயர் இருப்பதாகவும் உட்கட்சி விவகாரங்களை அறிந்து கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட நபர் PKRல் இணைந்துள்ளதாகவும் சுவா வெய் கியாட் தெரிவித்தார். மாயிகாவில் குறிப்பிட்ட தொகுதியில் தலைவராகவும் இருந்து கொண்டு PKR கட்சியிலும் உறுப்பினராக இருக்கும் சம்பந்தப்பட்ட மாயிகா உறுப்பினருக்கு எதிராக காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளதாக சுவா வெய் கியாட் தெரிவித்தார். இதனை இலகுவாக கடந்துவிட முடியாது என்றும் இது மாதிரி இன்னும் எத்தனை மாயிகாவினர் PKRல் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் என்பதையும் கட்சி தலைமை ஆய்வு நடத்தவிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசியலில் கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள். ஒரு கட்சியில் பதவியை அனுபவித்துக் கொண்டே மற்றொரு கட்சியிலும் உறுப்பினராக இரட்டை வேடம் இட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சொத்து குவிப்பு ஊழல் வழக்குகள் தொடர்பான விசாரணையில் முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தாமதப்படுத்துவதாக வெளிவந்த செய்தி உண்மைதான் என்று லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று உறுதிப்படுத்தினார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் முழுமையாக விசாரணைக்கு ஒத்துழைத்தாலும் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியதாகவும் அதற்கான கால அவகாசமும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கோரியபடி இன்னும் 2 வாரங்களில் அவர் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் மீண்டும் விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்றும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். முன்னதாக நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு கேள்விகளுக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அது போதவில்லை என்பதால் இந்த கால அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தாமதிக்காமல் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவரை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி விளக்கமளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.